வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ரோல் வயர் கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 கூடையுமே யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கலர்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். க்ரீன் வித் ஒயிட்டும் ரெட் வித் ஒயிட்டும் செக்குடு டைப்பில் போட்டிருக்கோம். இது நல்ல பெரிய சைஸ் கூட, மார்க்கெட் சைஸ் கூட. நார்மல் வேர் எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் இருக்கலாம், அந்த வேரில் தான் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட லென்த்துன்னு பார்த்தோம்னா 1.25 அடி இருக்குது நம்மளுக்கு. அகலம் 1/2 அடி இருக்குது. அதனால் நல்ல பெரிய சைஸு கூடையாக நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி சைஸ் தான். நல்லா மார்க்கெட்டுக்கு நீங்கள் இப்போ பிக்னிக்லாம் போனீங்கன்னா நல்லா டிஃபன் கேரியரு, தண்ணி பாட்டிலு, தட்டு இதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு அதனாலவே இந்த கூடைக்கு நல்லா அட்டை போட்டு நல்லா நீட்டாக புஷ்ஷு வச்சு நல்லா தொங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக நாங்கள் இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதோட இன்றைக்கி மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். அப்போ தான் கூட நல்ல ஒரு நீட் பெரிய சைஸ் கூட போக போக நம்ம நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டால் தான் கூட நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு கூட ஒரு நாட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கோம்னு. அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். அப்படின்னா தான் இந்த செக்குடு டைப் ஒரு கலர் முடிச்சு இன்னொரு கலர் வர்றப்போ உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். இந்த சைடாக சொருகணும். ஹேண்டிலுக்கு ஃபினிஷிங் பண்ணுறப்ப அந்த மிச்சம் இருக்க எல்லா வயரையும் சொருகிட்டால் தான் கூட நல்லா நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 9.5 அடியில் 35 வயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னோடய வயருக்கு நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களோட வயர் கொஞ்சம் மெலிசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 9 அடியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ரெட்டில் 20 வயர் எடுத்திருக்கேன். ஒயிட்டில் 15 வயர், மொத்தம் 35 வயர் நான் எடுத்திருக்கேன். செக்குடு டைப்பில் தான் போட்டிருக்கேன். 5 நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பேஸுன்னு பார்த்திங்கன்னா 15 லைனு, சென்டரில் ரெட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் கார்னரில் ஒயிட் வர்ற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேஸ் போட்டு முடித்ததுமே குச்சி சொருகிருங்க. அப்படின்னா தான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே சுருளாமல் வரும் அந்த கூடை. அதனால் குச்சி சொருகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஹைட்டு பாருங்கள், திரும்ப 5 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். போட்டு 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். பார்டராக வர மாதிரி ஒரு லைன் கொடுக்குறப்ப நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் தெரியுதா உங்களுக்கு. நல்லா நீட்டாக அப்படி இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி கூடைகள் மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், செக்குடாக இருக்க பாருங்களேன். 5x5 இருக்குது பார்த்திங்களா. அந்த ப்ளைனாக வர இடத்துல நீங்கள் பூ கூட கொடுத்துக்கலாம். பூ டிசைன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பூ டிசைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் கூட இன்னும் கொஞ்சமே பார்க்க அழகாக இருக்கும். ஒரே மாதிரி போடுங்க. கூட பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா கூட பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கூடையோட இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த வயரெல்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணி சொருகிறப்ப தான் உங்களுக்கு அந்த கூடை இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா இன்னர் வயர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்துக்கோங்க. 2 நாட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஹேண்டில் நான் போட்டிருக்கோம். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஹேண்டில் பின்னுறப்ப. ஆனால் கூட ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. உங்களுக்கு அந்த கேப்லாம் தெரியாமல் இருக்கணும்னா நல்லா வயர் வச்சு நல்லா கெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கேப்புமே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இன்னர் வயர் நான் 6 வயர் வச்சுருக்கேன் நான். அதனால தான் கூடையோட கைப்பிடி பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இன்னர் வயரையும் நீங்கள் நல்லா சைடாக சொருகிருங்க. சைடாக சொருகிறப்ப ஹேண்டில் உருவிட்டு வரவே வராது. இந்த மாதிரி நீட்டாக கூடையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பெரிய கூடை போக போக நல்லா நீட் ஃபினிஷிங் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். நல்லா மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகலாம். நிறைய எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே கார்லலாம் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள். இந்த மாதிரி இது பாருங்கள், க்ரீன் அண்டு ஒயிட்டு சேம் கலர், சேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் மெஷர்மெண்ட்டு அதோட பேட்டர்ன் பிரித்து நம்ம போட்டிருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஹேண்டிலும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கூடைக்கு அட்டை போடணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.